சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் கண்ணன். வணக்கம் சார். நீங்க கொடுத்த அந்த அவசர மனு அதுல என்ன இருக்கு? அந்த ஏபி படிவங்கள்ல யார் கையெழுத்திடணும் தேர்தல் ஆணையம் இன்னும் தெளிவாக உத்தரவு பிறப்பிக்கவில்லை, அதை பிறப்பிக்க வேண்டும் என்று கோரி மனு கொடுத்திருக்கிறீர்கள். நாளை வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு கடைசி நாள் என்பதால் இந்த இரட்டை இலை சின்னம் தொடர்பான பிரச்சனையிலும் ஏபி படிவம் தொடர்பான பிரச்சனையும் தலைமை தேர்தல் ஆணையம் எப்போது அந்த உத்தரவை பிறப்பிக்கவும் சார்? வணக்கம் வணக்கம் கண்ணன். வணக்கம் சத்ய டிவிக்கு மாலை வணக்கம். ஒரே இழுபறியா இப்படி விடாம போராடிக்கிட்டே இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. உங்கள் கேள்விகளுக்கு எனது நன்றி. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அதிசயமான தேர்தலை பார்க்கிறோம். என்ன, எல்லா ஸ்டேட்லயும் யார் கையெழுத்து போடணும், ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல, அது சிண்டேவுக்கு சொந்தமா சரத்பவாருக்கு சொந்தமா, இப்படி எல்லாம் பல பிரச்சனைகளை நாம் நாடெங்கும் பார்க்கிறோம். ஆனா இங்க என்ன இருக்கு, ஏடிஎம்கேல ரெண்டு ஃபேக்ஷன், இரண்டு அணிகள் இருக்கு. தேர்தல் ஆணையம் ஒத்துக்குது. அப்படி இருக்கும் பொழுது இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை தேர்தல் ஆணையம் பொதுச் செயலாளரை ஏத்துக்கல. பொதுச் செயலாளர்னு கடிதம் எழுதியதை தவிர அங்க எடப்பாடி பழனிசாமின்னு போடுறது இல்ல. அவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க தேர்தல் ஆணையம். அப்ப நீங்க சிம்பிளுங்க சின்னம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு சின்னம். காங்கிரஸுக்கு கை, பாரதிய ஜனதாவுக்கு தாமரை, கம்யூனிஸ்டுக்கு இப்படி சின்னங்கள் ஒதுக்கப்படுது எல்லா கட்சிக்கும். இந்த சின்ன பிரச்சனைகளை பாப்பீங்க. ஆனா அப்படிதான் அதிமுக ரெகனைஸ்டு பார்ட்டி, அதனுடைய இரட்டை இலை எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அந்த இரட்டை இலை இருக்கின்றதுதான் வெளியிட்டு இருக்காங்களே தவிர, அந்த இரட்டை இலைக்கு சொந்தமானவர் யார், ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல யார் சைன் பண்ணணும், ஏற்கனவே ரெண்டு பேரும் சேர்ந்துதான் சைன் பண்ணிருக்காங்க. ஓபிஎஸ் இபிஎஸ் தான் ரெண்டு பேரும் சேர்ந்த அண்ணன் ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி சேர்ந்துதான் சைன் பண்ணாங்க. எதுக்கு, நாடாளுமன்றத்திற்கு, சட்டமன்றத்திற்கு, உள்கட்சி தேர்தலுக்கு, உள்ளாட்சி தேர்தலுக்கு சைன் பண்ணாங்க. இப்ப ரெண்டு பிரிவாயிடுச்சு. எனக்கு சொந்தம் உனக்கு சொந்தம்னு ஒரு போராட்டம் நடக்கும்போது யார் கையெழுத்திட வேண்டும், அந்த ஸ்பெசிமென் சிக்னேச்சர், அதனுடைய மாடல் கையெழுத்து, அதை ஏற்கனவே ஆர்ஓவுக்கு அனுப்பிச்சிருக்கணும் தேர்தல் ஆணையம். இதையெல்லாம் பண்ணாம என்னங்க சர்க்கஸா நடக்குதுங்க? எங்க ஒண்ணு புரிதவே மாட்டேறது கண்ணன். அதாவது ஒரு 10 தடவை போய் மனு கொடுத்தாச்சு, அலைஞ்சாச்சு, அதை வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு ரெட்டையில மாத்திரம் நிக்குது. அவரையே பொதுச் செயலாளர்னு சொல்லிக்கிட்டு ஒரு மனுவை கொடுத்து அவர் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் போய் இஷ்யூ பண்றாருன்னா, இது சட்டத்தை மீறுறது, கோர்ட்டை மீறுறது, தேர்தல் ஆணையத்தை மீறுறது, அதிகாரத்தை செலுத்துறது, இத்தனை தவறையும் பண்றாரு. ஆகவே தான் நான் எலெக்ஷன் கமிஷனுக்கு சொன்னேன், இது இல்லீகல் எலெக்ஷன் ஆயிடும். அதுக்கு பின்னாடி பெரிய பிரச்சனைகளை தேர்தல் ஆணையமும் சேர்ந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நீங்க உடனடியா தலையிட்டு நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளார மனுக்கள் எல்லாம் திரும்ப பெற்ற பின்னால் தான் இந்த சின்னம் ஒதுக்கப்படும். அந்த சின்னம் ஒதுக்கப்படும் பொழுது இதுக்கு யார் அதிகாரம், யார் கையெழுத்திட வேண்டும் என்பதை இந்த தேர்தல் ஆணையம் சரியாக சொல்ல வேண்டும். சொல்லலன்னு வச்சுக்கோங்க, இது எலெக்ஷன் பெட்டிஷனா மாறும். இது பெரிய புகாரா போகிற வழி இல்லை. ஆகவே தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்று மிக தெளிவாக தேர்தல் ஆணையத்திற்கு, அது நான் போட்ட கேஸ்ல டெல்லியில கன்சிடர் பண்ண சொல்லி அதுல உத்தரவு போட சொல்லி இருந்ததுல இதுவரைக்கும் எழுத்துப்பூர்வமா ஒரு உத்தரவு போடல. அந்த ஓபிஎஸ் அவர்களும் எனக்கு தான் ரெட்டையில சொந்தம் கொடுங்கன்னு கேட்டாரு, அதுக்கும் உத்தரவு கொடுக்கல. ஒருமே புரியாத புதிரா இருக்கு கண்ணு. ரொம்ப குழப்படைஞ்சு குழப்பத்தில் இருக்காங்க. அந்த குழப்பத்துல மீன் பிடிக்கிறதுக்கு குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க பழனிசாமி ட்ரை பண்றாரு. ஆகவே இது தொடர் போராட்டமாக எனக்கு அமைக்கிறது. போராடி கொண்டே இருக்கிறேன். மதியத்துக்குள்ள அந்த ஆர்டர் தெரிவிக்கணும், அந்த உத்தரவு தெரிவிக்கணும். அதான் நீங்க அவசர மனு கொடுத்துருக்கீங்க. பெரிய கன்ஃபியூஷன் இருப்பாங்க தேர்தல் நடத்துற அதிகாரிகள். இது யாரு கொடுக்கறது, யாரு சைன் பண்ணணும், இவங்க ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. இப்ப இவங்க அப்ஜெக்ஷன் பண்றாங்க. அப்ப இதுக்கு யாரு சைன் பண்ணணும்னு அவங்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படுது இல்லீங்களா? அதை யாரு சரி பண்ணணும்? அது நானும் நீங்களும் சொல்லி தேர்தல் ஆணையம் கேட்காது. இங்க இருக்க அதிகாரிகள், ரிட்டர்னிங் ஆபீசர் கேட்க முடியாது. இதை செய்ய வேண்டியது டெல்லியில் இருக்க தேர்தல் ஆணையம். ஆக இதையெல்லாம் அவங்க கருத்தில் கொள்கிறார்களா இல்லையா என்பது மிகவும் வேதனை அளிக்கிறது. ஒரு பக்கம் ரெட்டையில போயிடுச்சு ஐயோ போயிடுச்சுன்னு எங்க கூட இருக்கவங்க கதறதும், நாங்க ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுத்துட்டோம் பாருங்க, ஏதாவது ஒரு வழியில நாங்க ஒரு உள்ள பூந்து எப்படியாவது அபகரிக்கிற மாதிரி அபகரிச்சுட்டு வந்துட்டோம்னு சொல்லி பழனிசாமி குரூப்பும் இந்த மாதிரி மோதல் இங்க ஏற்பட்டு இருக்கு கண்ணன்.